ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல சேலரி வாங்குற இளைஞர்கள் அந்த வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வரலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போலாம் நிறைய பேர் ஐடியில், கார்பரேட்ல, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்கலாம் மன நிம்மதிக்காக அந்த நல்ல சேலரியை விட்டுட்டு விவசாயத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விவசாயம் உண்மையாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லனா சோசியல் மீடியால பாக்குற மாதிரி சக்சஸான ஸ்டோரியை மட்டும் பார்த்து விவசாயத்துக்குள்ள வரீங்களா? இந்த டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் விவசாயத்தை புரிஞ்சுக்கணும். இதுல வர யங்ஸ்டர்ஸை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சமா விவசாயம் பண்ற குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயம் முன் அனுபவம் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டுக்கு வரவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், யாருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், இப்படி மொத்தத்தையும் இந்த வீடியோல விரிவா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடி வேலையில நல்ல சேலரி தரலாம், ஆனா எல்லாருக்குமே அது மன நிம்மதியை தர்றது இல்ல. ஐடில வேலை செய்யற நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எதுக்குடா வாழறோம், என்ன நம்ம சாதிக்கிறோம், என்ன பண்றோம் டெய்லி லைஃப்ல, இப்படி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால மன நிம்மதிக்காக அந்த நல்ல சேலரி உள்ள வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு போயிடலான்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி விவசாயம் ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி ஈஸியா இருக்காது. அந்த வீடியோல வர மாதிரி காலை சூரியன், பச்சை வயல், ஸ்லோ மோஷன் வீடியோ, இதெல்லாம் மட்டும் விவசாயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்கு. இதுல நீங்க உங்க உழைப்ப போடணும், உங்களுக்கு அனுபவம் வேணும், பொறுமை இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்த ஃபுல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயத்தை இப்ப நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் இவங்க வம்சமா விவசாயம் பண்றவங்க. அவங்க தாத்தா, கொள்ளு தாத்தா இந்த வழியில விவசாயம் பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே என்னன்னா அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். எந்த மந்த்ல எந்த பயிர் போடணும், எந்த மண்ணுக்கு என்ன பயிர் செட் ஆகும், மழை வந்தா என்ன பண்ணணும், தண்ணீர் எவ்வளவு யூஸ் பண்ணணும், எந்த பூச்சி வந்தா என்ன மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி நீங்க புக்ல படிக்காத நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவத்துல அவங்க கத்து வச்சிருப்பாங்க. அதனால ஃபீல்டுல சடனா ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு அவங்க பயப்படாம அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா விவசாயம் பண்றதுனால மண்ணுக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஆனா இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. பல ட்ரெடிஷனல் ஃபார்மர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, புதுசா யங்ஸ்டர் எதனா ஐடியா கொடுத்தா அதுக்கு அவங்க பல வருஷமா நாங்க இதை தான் பண்றோம், இதை நாங்க மாத்திக்க மாட்டோம் அப்படின்னு புது டெக்னாலஜியை ட்ரை பண்ண மாட்டாங்க. பழைய ஐடியா டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால நம்ம வீடியோல சொல்ற மாதிரி ட்ரிப் இரிகேஷன், மல்ச்சிங், ஆர்கானிக் மெத்தட், டைரக்ட் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா சேல்ஸ், இப்படி எந்த புது விஷயங்களையும் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. இதை அவாய்ட் பண்றதுனால அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதாது, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும்.